My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.7ல question number 4 பார்க்க போறோம். பாருங்க, if 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, so that z equal to I tan theta. இதை prove பண்ணணும். Okay. So இது LHS, இது வந்து RHS. ஓகேவா? சரி. இப்போ LHSல என்ன இருக்கு? 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. ஓகே, இப்போ நான் ரெண்டு சைட்லையும் 1 ஆட் பண்ண போகிறேன். ஆட் 1 போத் சைட். அது எதுக்குன்னா அப்போ தான் இங்கே எனக்கு சிங்கிள் ஜட் வரும். ஓகேவா? அப்போது இந்த சம்மை போடுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். ஆட் 1 போத் சைட். அப்போ 1 plus z by 1 minus z equal to 1 plus cos 2 theta plus I sin 2 theta. இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் எடுக்க போகிறேன். இந்த sin 2 thetaக்கு ஒரு ஆன்சர் எடுக்க போகிறேன் ட்ரிக்னோமெட்ரிலேருந்து. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி இதை சால்வ் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1 மைனஸ் ஜட்டு. அப்போ 1 மைனஸ் ஜட்டால் இந்த 1 பெருக்கும்போது 1 மைனஸ் ஜட் அப்படியே வரும். 1ஆல் இந்த டேர்மை பெருக்கும்போது ப்ளஸ் 1 ப்ளஸ் ஜட்டுன்னு வரும். இந்த பக்கம் நல்லா கவனிங்க. cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா நம்ம 11th தேர்ட் லெசனில் படித்த ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ ஃபர்தராக காஸ் ஸ்கொயர் தீட்டா நான் அப்படியே வச்சுட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட போகிறேன். ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா. ஃபர்தராக நான் இந்த மைனஸை உள்ளே எடுக்கிறச்ச காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா அப்படின்னு வரும். இப்போ 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த மைனஸ் 1 நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ ப்ளஸ் 1 ஆயிரும். 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த ஒரு ரிசல்ட்டை நான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்புறம் சைன் 2 தீட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இந்த ரிசல்ட்டை இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டாக்கு என்ன வரணும்? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஐ இருக்குது. சைன் 2 தீட்டாக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த சைடில் மைனஸ் ஜட்டு ப்ளஸ் ஜட்டு கேன்சல் ஆயிரும். மேலே ஒரு 2 மட்டும் வரும். கீழே 1 மைனஸ் ஜட்டு ஈக்குவல் டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு 2 காஸ் தீட்டா காமனாக இருக்குது பாருங்கள். 2 காஸ் தீட்டா, இதில் 2 காஸ் தீட்டா இருக்குது. 2 காஸ் தீட்டா நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். வெளியே எடுத்த பிறகு இங்கே என்ன மீந்திருக்கும்? ஒரு காஸ் தீட்டா. இங்கே என்ன மீந்திருக்கும்? ஒரு ஐ, ஒரு சைன் தீட்டா. ஏன்னா 2 காஸ் தீட்டா நம்ம வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த 2க்கு 2 அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 போடுவோமா? அப்போது 1 பை 1 மைனஸ் ஜட் ஈக்குவல் டு 1 இன்ட்டு காஸ் தீட்டா மட்டும் போடுவோம், இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேவா? சும்மா இதுக்கு அடியில் ஒரு 1 போடுவோமா? இப்போ ரெண்டு சைட்லையும் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். டேக் ரெசிப்ரோக்கல் போத் சைட். 1 பை 1 மைனஸ் ஜட்டு 1 மைனஸ் ஜட்டு பை 1 போட தேவையில்ல. ஆக்சுவலாக நீங்கள் இது என்ன ஆகும்? 1 பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. அப்போ 1 மைனஸ் ஜட் அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு போட்டுட்டு இதுக்கு என்ன பண்ணுவோம்? கான்ஜுகேட் போடுவோம். 1 பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் நம்ம கான்ஜுகேட் போடணும். கான்ஜுகேட்னா என்ன? இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு பதிலாக மைனஸ் சிம்பிள் வந்துட போகுது. ஓகேவா? ஸோ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, அதே தான் மேலேயும் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. சரி, 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே வரும். அப்போது 1 மைனஸ் ஜட் இந்த சைடில், மேலே காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. கீழே பாருங்கள், ஏற்கனவே ஒரு காஸ் தீட்டா இருக்கா? அது அப்படியே வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஜஸ்ட் ரியல் பார்ட் அண்டு
இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். அப்போ காஸ் தீட்டாக்கு ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, சைன் தீட்டாக்கு ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதனோட வேல்யூ என்ன? 1. நம்ம 9th படிச்சுட்டு வரோம். காஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ 1 மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மட்டும் நிற்கும். ஏன்னா 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே வரும். இப்போ இதை வந்து 2 ஃப்ராக்ஷனாக பிரிச்சுக்கலாம். இந்த சைடில் இது 2 ஃப்ராக்ஷனாக பிரிச்சு எழுதலாம். காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இது கேன்சல் ஆகிட்டு ஒரு 1 வரும் இல்லையா? சரி, 1 மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன? டேன் தீட்டா. அப்போ இந்த 1க்கு 1ம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ டேன் தீட்டான்னு வருது. 2 சைடில் மைனஸால் பெருக்கும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஜெட் ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டா. ஓகே, ஸோ இதை தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஹென்ஸ் ஷோடுன்னு எழுதிடலாமா? ஹென்ஸ் ஷோடு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.